பூல்ற டேய் ஏன்னா பிள்ளை பக்கம் ஒரு ஆர்வமா இருக்கு. நீங்க போட்டுதான் ஒருத்தர் சொல்ல தாங்க திருப்பி ஒரே அப்படி ஒரு யார் என்னங்கற நீ யார் போற? ரொம்ப சட்டமா பேசுற. நீ சட்டமா பேசி அதிகமா பேசுற. பொம்பளை கண்டா சுத்தமா பிடிக்காது. எனக்கு அதிகமா பேசுற ஆம்பளை கண்டா எதுக்கு பேசுற? நீ என்ன பண்ணிடுவ? நீ என்ன புடிக்கி புடுவ? ஏய் என்னைக்குமே ஆம்பளை மேல கட்டுக்க. என்னைக்குமே நீங்க மேல எடுத்து போ. பிரச்சனை இல்ல. என்கிட்ட வேலை முடிஞ்சா சரிதானே நான் போயிட்டே இருப்பேன். நான் கேக்குறேன் ஒரு ஆம்பளைக்கு இவ்வளவு வாய் ஆகவே கூடாது. ஒரு பொம்பளை கிட்ட ஆம்பளை அடங்கி போணும். ஏன் அடங்கி போணும்? ஏன் அடங்கி போணுமா? தாலி கட்டல புடிச்சு நேரத்தானே அந்த பொண்டாட்டி புடிச்சு தாலி கட்டறாங்க. ஏய் புடிச்சவங்க பொண்டாட்டி தாலி கட்டி. ஏன் கட்டறாங்க தெரியுமா? இன்னையில இருந்து உங்க ஆத்தா பொண்ணு அடங்கி இருந்த இனிமே எனக்கு நீ அடங்கி இருக்க சக்காத்து போறது ஓம்பல்ட்ட நான் தாலி கட்டறேன். அதெல்லாம் அந்த காலத்துல சொல்ல புரியுதா? ஏன்னா ஆம்பளை மதிப்பு கொடுத்தாம ஆகணும். அது 1989ல அதனால என்ன 2004 அது 2024 நடந்துச்சு. அதனால நீ தான் எனக்கு வாய் தருவே. நான் பொம்பளை என்ன சொல்றனோ அத கேட்டுட்டு வாய் எடுத்து கைய எடுத்து அதனா ஒரு மரியாதை கிடைக்கும். பாத்துமா இந்த பொம்பளை கிட்ட பேசுற மாதிரி எனக்கு பேசிக்கிட்டேனா வாய் என்ன வரணும் தெரியாது. என்ன வந்துடுவ? வந்தது என்ன? நீ என்ன பண்ணிடுவ? நீ என்ன பண்ணிடுவ? ஆம்பளை சரி பொம்பளை ஒண்ணா செய்ய முடியுமா? செய்ய முடியாது நீ நினைச்சிட்டு முடியாது நான் சொல்றேன். நான் கேக்குறேன் இவ்வளவு ஆட்கள் எவ்வளவு ஆட்கள் உட்கார்ந்திருக்காங்க. ஆமா முன்னாடி உட்கார்ந்தா ஆட்களே உட்கார்ந்தாங்க. பின்னாடி தாய்க்குள்ள உட்கார்ந்தாங்க. அவங்க கூட்டத்தை வாங்கி குடி. என்ன உனக்கு அப்படினா உனக்கு அறிவு வரணும். என்ன வயித்து நாளே அப்படியே விட்டு வேண்டானே. வெள்ள வெட்டி சட்டை கட்டி அப்படி அற்புதமா உட்கார்ந்திருக்காங்க. சரி இப்படிலாம் சொல்ற தாய் பேசிட்டாங்க. என்னையும் பாரு என் வீட்டு இதையும் பாரு தாண்டிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு மணியை கொண்டு அடிச்சுக்கிட்டு ஊருக்கு பேசாரு பொம்பளை வந்தமா வாங்கமா எங்க வந்தீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு நீ வாய் பேசிக்கிட்டே நினைச்சுக்க. உன் வாய் இழுத்து வச்சு நாக்கு இழுத்து ஆம்பளை செய்யறது பொம்பளை ஒண்ணா செய்ய முடியுமா நான் கேட்டேன். செய்ய போற நீ என்ன செய்ய போற? செய்ய முடியும் நீ சொல்றியா? செய்ய முடியும்டா. நான் பஸ் ஓட்டுவேன். நான் பஸ் ஓட்டுவேன். நான் கார் ஓட்டுவேன். நான் ரயில் ஓட்டுவேன். நான் ஏர்ப்ளேன் ஓட்டுவேன். நான் ரிக்ஷா ஓட்டுவேன். நான் ஹெலிகாப்டர் ஓட்டுவேன். ஹெலிகாப்டர் ஓட்டுவியா? ஆமா. நீ பார்த்தாலே தெரியுதுடா. இங்க பாரு இன்ஃபர்மேஷன் ஓட்டுவேன். சரி இன்னே ஓட்டிட்டு உங்க அப்பன் சேர்ந்து ஓட்டுவேன். அதனால உலகம் கெட்டு போச்சு நீ காரணம். ஒண்ணு ஒட்டி ஒட்டி கை தட்டி வந்து பொம்பளை வேணும் போகுது உனக்கு. ஆம்பளை எனக்கு நீ சப்போர்ட் பண்ணன. நான் யாருக்காக பேசுறேன்? ஆம்பளை செஞ்ச உங்களுக்காக பேசுறேன். உலகத்துல இல்லையா உனக்கு எனக்கு போட்டி வச்சுக்கோமா? தமிழ்நாட்டுல சரி பெண்கள் சிறந்தவங்களா ஆம்பளை சிறந்தவங்களா பாத்துருவோமா? இரு பேச்சுதான் முக்கியம். அடுத்து அப்புறம் பாத்துருவோம். பேச்சுதான் முக்கியம். நீங்க ஏன் அப்படி சொன்னே நீங்க கேட்கணும். என்னமா சொன்னா அப்புறம் புருஷனையும் ஓட்டுவேன் அப்புறம் ஒன்னையும் ஓட்டுவேன் அப்படியே சேர்த்து ஓட்டுவேன்னு சொன்னேன். எதுக்கு சொன்னேன் அப்படி? இப்ப என் கல்யாணம் சார் எனக்கு என்ன எனக்கு புடிச்சது. ஆமா இவன் நீ சொன்னதே பொண்ணு புடிச்சவன். வீட்டுல ஒழுங்க புடிச்சவன். இவரோட அப்பா என்ன வேணும் எனக்கு? மாமனார். இவன் சம்பாதிச்சு கையில கொடுத்து யார்கிட்ட கொடுப்பாரு? என் கையில கொடுப்பாரு. அப்புறம் குடும்பத்தை கட்டி காக்குறது யாரு? பெண்கள் நாங்க தான். அதனால ஒன்னையும் பாப்பேன் உங்க அப்படி சேர்த்து பாப்பேன். வேற விதமா எடுத்துக்கோங்க. நாகரிகமா இருக்குல்ல. நீ பண்ணுவ 10 ரூபா கொடுத்து கூட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் உனக்கு. எனக்கு அப்படியே தெரியும். இப்ப பேசுறியம்மா ஆம்பளை சரி பொம்பளை ரயில் ஓட்டி கப்பல் ஓட்டி சைக்கிள் ஓட்டி சொல்றீல. இப்ப நான் ஒரு போட்டி வச்சுக்கிறேன் பாரு. என்ன போட்டி வைக்க போறீங்க? ஒண்ணும் இல்ல. இப்ப ஆம்பளை இருக்கீல்ல 5 பொண்டாட்டி கட்டுவேன். 5 பொண்டாட்டி கட்டுவேன். 6வது பொண்டாட்டி கட்டுவேன். 7ஆம் தாரமா ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடுவேன். எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? நடு முச்சத்துல உட்கார்ந்து கால் மேல கால் ஓட்டு மீசையை பண்ணிட்டு எங்க அப்பா சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? மகளே என் பையன் ஆம்பளை சிங்கம்டா. மகளை 6 கட்டி 7வது கூட்டி போயிட்டான்னு எங்க அப்பா சொல்லுவேன். சொல்ல முடியும். அதே மாதிரி நீ 3 புருஷன் கட்டிட்டு விட்டுப்புட்டு 4வது புருஷன் கூட்டி ஓடி போயிட்டே வச்சுக்கவே உங்க அப்பா வந்து அந்த இடத்துல பேச முடியுமா? முடியுமா முடியாதா? ஏன்னா முடியாது. ஏன்னா பொம்பளை செய்யறதே பொம்பளை செய்யணும். ஆம்பளை செய்யறது ஆம்பளை செய்யறப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. பொம்பளை ஆம்பளை நீங்க ஆம்பளை 3 கல்யாணம் பண்ணுவீங்க 4 கல்யாணம் பண்ணுவீங்க. அது எப்ப இப்ப நாங்க அப்பயே ஆப்ஷன் எனக்கு கூட எப்படி பாஞ்சாலி ஒரு பெண் இருந்தாங்க தெரியுமா? ஆமா நான் என்ன சொல்றேன் நல்ல ஒரு ஆம்பளை ஒளிக்கிலமான ஒரு ஆம்பளையா இருந்தேனா முத வந்து பொண்டாட்டியை ஒழுங்கா பாத்துட்டு இருந்தேனா உனக்கு ஒரு நல்ல ஆண் மகன் பேரு. ஓட்ட தெரியாத 9 காசு உண்டா உனக்கு 9 பொண்டாட்டி கேட்குறேன். எந்த நிக்கவே ஒரு துப்பு இல்லையா? 9 பொண்டாட்டி கேட்க ஒண்ணு வச்சு வாழ துப்பு இல்ல. நான் உனக்கு 7 பொண்டாட்டி கேட்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. நிறைய வேலை வந்து வாழ தேவை என்ன சொல்ல அது ஒத்த பிள்ளைய கட்டிட்டு நல்ல பிள்ளைய நல்ல உருவத்தோட நடக்கிறேன். அதே நாளைக்கு 3 வருஷத்துக்கு 2 பிள்ளை பொண்டாட்டியை கட்டிட்டு ஒருத்தி அங்கிட்ட எடுத்துட்டு இருக்கிறது இந்த நாய் எங்க போய் குடிச்சு படுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரே நேரம் காய் இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இவள பேசுறீல
ஆமா நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஒரு பொண்டாட்டியை விட்டு புரிஞ்சு அடுத்த விட போறேன்னா யார் காரணம்? யார் காரணம்? பொம்பளை நீதான் காரணம். உனக்கு இருக்க புரியல. சொல்ல பொறுப்பா ஆம்பளை வச்சுக்கிறத நீ வச்சா எதுக்கு நான் மைட்ட அடுத்த விட போறேன் நானே? ஏன் போறேன்? தப்பு ஓபால இருக்கு. என்ன பண்ண முடியும் உன்னால? அப்ப என்ன ஆறுனா? நான் கேக்குறேன் உனக்கு கேக்குறேன். ஆமா. இப்ப ஆம்பளை கேட்டல. ஆமா. நீ என்ன 10 பிராணிகளே 12 பொட்டாடி ஓடி கட்டிட்டு போ. கட்டுவே. ஒரு பொம்பளை நீ உட்கார்ந்து கரெக்ட்டா சரிக்கு சரியா நீ குடுங்க நடத்தினா நாளைக்கு பொட்டாடி கட்டிட்டு உனக்கு வாய்ட்டு அதிகமா நான் எழுதிட்டு போறேன் என்னடே. நீ பொட்டிய கட்டி ஒண்ணு ஆம்பளை 30 ஆம்பளை வந்து நான் வச்சு காப்பாத்துவேன். எனக்கு நாளைக்கு போய் தைரியம் சப்ப போட முடியுமா? நீ பேச சிறப்புடா கைதுடா தைரியமே. சூப்பரா. வர நீ என்ன கையற? அந்த போய் சப்போர்ட் பண்றாரியா வெட்டிக்காரு? இந்த காலத்துல ஆங்கில கூட சொல்லி நினைச்சுக்காங்க. ஒரு சில ஆம்பளை அப்படி இருக்காங்க. ஏய் ஆம்பளை விடிய காலையில அப்பச்சி மார்ல தாத்தா மார்ல விடிய காலையில 6 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு ஏர்ல போய் தோள தூக்கி போட்டு அப்படி விவசாயத்தை பார்த்து நாட்டை முன்னாடி கொண்டு வராங்க. இப்ப எந்த ஆம்பளை வயசா பாசல புடியுதுன்னு சொல்லிக்கிட்டு விடிய காலையில கோட்டை போட்டுக்கிறேன். அத கொட்ட முடியாது. இப்ப நீ சரியா நாம பேசி பாரு. பேசுறப்பா. ஆம்பளை வர்க்கத்தை நான் காப்பாத்துறப்பா. ஆம்பளை கை தட்டி வர. ஆம்பளை கை தட்டி. பேசுறாரு. ஓடியா. ஆம்பளை வர்க்கத்தை. கெட்ட நோய் குடி நிக்க. இல்ல. ஆம்பளை இருடா. நீங்க எங்க பேசுறீங்க? பொண்டாட்டி அடிவாங்க நீங்க. யாரு? இரு. தப்பு பண்ண பொண்டாட்டி அடி வாங்கிட்டு போய் ஏன் பண்ற தப்பு நீங்க? அவளை பேசுறீல? ஆமா பேசுறேன். இப்ப என்ன பேசுறீங்க? இதுவும் பேசுறேன். விட்டனா இன்னும் வண்டியா ஆம்பளை வர்க்கத்தே ஒரு சில ஆம்பளை வர்க்கத்தே கிளிக்கிளி ஒரு மரியாதைய மூடிட்டு போறேன். என்ன பேசி முடிச்சேல? நான் பேசுறேன். எதுக்கு கவலைப்படுறேன்? நான் பாத்துக்கோ. ஆமா கை தட்டுங்க. இப்போ பின்னாடி வண்டி வந்து. இப்ப கை ஒண்ணு வச்சிரீங்க. மைக்ல நீ பேசுற. இருமா என்ன கேட்ட முதல்ல நல்லா ஒரு பொம்பளை புள்ள சபாநாயகத்தோட பேசுறேன். நீ என்ன கேக்குற குண்டி எல்லாம் உனக்கு அப்பாச்சி வண்டி கேக்குற. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஆம்பளை யாரும் சீதனம் கேட்கக்கூடியது கிடையாது. எல்லாம் இருமா பேச பேசி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. இப்ப வண்டி வாங்கி தராங்களே வண்டி ஆம்பளைக்கு சீதனம் தரான்னு நினைச்சீங்களா? அதுதான் கிடையாது. ஏன்னா இவங்க அப்பா சொல்லுவாரு ஆத்தாடி ஆத்தம் என் மகன் என் வீட்டுல இருந்து வாசப்பட நடந்து வர மாட்டாப்ப அவளுக்கு கால் ஓசை. அதனால வந்து மகளுக்கு வண்டி வாங்கி தரும் தாக்கில வந்து எங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்துட்டு வண்டி வாங்கி யாரு தருது உங்களுக்கு வண்டி வாங்கி உங்க அப்பா தெரியும். வண்டிக்கு டிரைவர் தான் நம்ம. அந்த வண்டிக்கு டிரைவர் ஆம்பளை தான் நம்ம. அந்த வண்டி யாருக்கு? உனக்கு. சரி ஒண்ணு விட ரெண்டாவது வர்றேன். 25 கோடி நகை கேட்கறீங்க. எந்த ஆம்பளைக்காச்சும் ஒரு மாமனார் வீட்டுல 25 ஆம்பளை போட்டுக்கிறாங்களா? எல்லாம் நல்லா யோசிச்சு பாக்கணும். பொங்கோல இருப்பா. இதுக்கு நான் கைது சொல்றேன். ஆம்பளை கை தட்டுங்க. நான் சொன்ன எல்லாம் நடக்கும்டா. அப்படி சொல்லுங்கப்பா. ஏன்னா அந்த 25 கோடி நகையும் பொம்பளை நீ தான் போட்டுக்கிற. ஆம்பளைக்கு அரைப்பை மோதிரம் மறுநாள் எங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி அடை வச்சுக்கிறேன். நீ கை அம்மியில அரைக்காம உனக்கு மிக்ஸி மாவு அரைக்க உனக்கு கிரைண்டர் நீ காய்கறி இடுவாம இருக்க நீ தண்ணி வெயில்ல ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு என்னத கொண்டு வந்த? எங்களுக்கு என்னத்தை கொண்டு வந்த? ஒரு மசுறு புள்ள கேட்டா ஆம்பளை சீதன மைத்த புடிக்கிட்டியா? மத்த என்னடி பேசுற நீ? ஆம்பளை சொல்றீங்க. எந்த ஆம்பளை ஓடி வாடி பேசாத. மேடு சமையல் நிற்கும்போது மாமா ராமர் அழுகுறாப்படி. இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வீட்டுக்கு போறேன் அங்கேயும் உழைக்க சொல்றாங்க அழுகுறாப்படி. நீ ஆம்பளையா பொம்பளையா வந்து பாரு கேக்குறது பதில் சொல்லு. நீ ஆம்பளை எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். என்ன சப்போர்ட் பண்ணி என்ன ஒரு விஷயம் தெரியுமா? யாரும் நல்லா பேசுறீங்க. திறமைக்கு பரிசு. சரி இப்ப பேசுறீங்க என்ன வியாபாரம் பண்ற? என்ன வியாபாரம்? புருஷா
ஒரு ஒரு விஷயம் அப்படி சொல்லி தமிழ்நாட்டுல பழங்காலத்து தமிழ்நாட்டு பெண்களும் சரி ஆண்களும் சரி எதுக்கு அஞ்சாதவங்க எந்த நாட்டிலயும் சரி தமிழ்நாட்டுல பெண்கள் இடமே கிடையாது. விரட்டி வந்த புளிய முறத்தால அடிச்சு பண்ற பரம்பரை நம்ம பரம்பரை. வீர தமிழச்சி வாழ்ந்த நாடு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நீ? புளியவே அந்த அடி அடிச்சிருக்காங்க புருஷன் மாதிரி இருப்பாங்க. நம்ம அடிச்சிட்டே வாசிக்கல நம்மள வந்து இப்போ ஊம குத்தா குத்தி போடுவாங்க. அப்ப உங்க வியாபாரம் சொல்லுங்க. எதுல விக்கிறா? சக்கரத்துல அதுல புளி பண்ணாங்க. அப்ப வியாபாரம் சொல்லுங்க. ஆமா தயவு சொல்றீங்க. ஒரு மாம்பழம் எவ்வளவுமா? ஒரு மாம்பழம் ஆமா ஒரு மாம்பழம் ரூபாயா? இல்ல 10 வருஷத்துக்கு பின்னாடி இந்த பழத்துக்கு 50,000 கொடுக்கலாம். நீ கூட குறைச்சிட்ட. 1.25 என்ன 1.25 லட்சம். அட குபேரா அவர் வசதி பட்டு வர்றார். அவர் சொன்னவனே தலையில துண்டை போட்டு நீ எப்படி குடும்பத்தை காதல் பண்றீங்க? மாம்பழம் வியாபாரம் பாக்குறீங்க, நான் வியாபாரம் பாக்குறேன். நான் பாக்குற வியாபாரம் உலகத்துல யாரும் பார்க்க முடியாது. போடுற வியாபாரம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. பொம்பளை புத்தி அவசர புத்திக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் நீங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்க. நான் என்ன சொல்ல போடுறது என்ன போடுறது வளையல் போடுற வியாபாரம். ஆமா ஒரு விஷயம் தெரியுமா? நான் உண்மையில உலகத்துல யாரு என்ன காட்டு ராசியானாலும் யாருமே கிடையாது. ஏன் பாக்குற பின்னாடி பாரு என்ன ராசியான எப்படி தெரியுமா? நான் தலையில போட்டு வச்சுக்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆக உடனே டைவர்ஸ். இப்படிலாம் நீங்க சொல்லுவீங்க. நான் கல்யாணம் பண்ணாமே பிரம்மச்சாரியா இருக்கேன். இப்படிலாம் சொல்லி 5 ஒண்டாட்டி கட்டிட்டேன் நீங்க. அதே மாதிரி எதுல ஓகே நன்றி வணக்கம். அப்ப வியாபாரம் பாக்குறேன். ஆமா பிள்ளை இல்லாதவங்களுக்கு நான் வளைய போட்டீங்கன்னா அவங்க உடனே பிள்ளை வரப்பியா நம்ம செத்து போயிடும். அப்படி ஒரு ஆசையான ஆளு. அப்ப நம்ம வியாபாரம் ஒன்னா வச்சு பார்ப்போமா? ஆமா ஏன்னா காலம் கேட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ள இவ்வளவு பெரிய நடிகரா இருக்காங்க. நம்மளே பெரிய ஆடிக்கிறோம் என்ன பரவாயில்ல. அதனால பிச்சை எடுத்துருங்க. பிச்சை எடுக்கவா? ஆமா நான் ஆடுறேன். நீ ரோட்ல தட்டி எடுத்துருவா. பிச்சை எடுத்துவா. அம்மா உனக்கு வசமா மாட்டுவேன் சும்மா இங்க நான் பிள்ளைக்காரன் பயந்து ஓடிச்சா மாப்பிள. இப்ப ஏன் போயிடாது நீ மாப்பிள? என்ன வச்சா என்ன வச்சா இவர்தான் மச்சின்ன மச்சினே மச்சினே என்ன எங்க போயிட்டா? உன் வீட்டுக்கு எங்க போயிருக்காரு? வீட்டுக்காரு எங்க போயிருக்காரு? கூப்பிட்டு வரீங்களா? நான் கேக்குறேன். எனக்கே ஆள்லாம் நாங்க எடுக்கிறேன். ஏப்பா ஒரு 30 இருக்குன்னு சொல்லி 5000 ரூபாய் சம்பளம் வாங்குற. இந்த உசிரை ஏவத்தி இருக்கு மறந்து குடிச்சு சாக முடியாது. இருக்கு பரவாயில்ல. ரோக்கரா இருக்கு பரவாயில்ல. அதனால தேங்க்யூ. இன்னைக்கு சொல்றேன் இந்த மாதிரி நல்ல குடும்பத்துக்குள்ள பழக்கம் தெரிஞ்சிருக்கு பத்தியா? வேற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறியா? வேலை செய்யறது மாதிரி என்ன செய்யணும்? காசு கொடுக்கணுமா?
மரத்துல மாம்பழம் ஆடுன்னு பாத்திருக்கேன். சரி, இங்க மாம்பழமே கொப்போட ஆடுவேன். ஏய் அண்ணன் என்ன தெரியுமா, அது பிடிக்க ஆள் இல்லடா. மரம் எப்படி ஆடா காத்தடிச்சா ரசிக்கணும்டா, உழுக்கணும். புளிய மரத்தான் உழுப்பாங்க, மாமரத்தை. ஆனா ஓ நாட உலகத்தில் நீ பார்த்துக்க மாட்டேன். தெரியுதா நீ கட்டி பிடிச்சி ஊமா அது என்ன செய்ய வந்தியா, வேலையை தூக்கிட்டு போறேன். சட்டைக்கு வள முதல் மேல பாயிரியா செத்த நேரத்தை தாளக்காரன் சென்னையாக தெரிஞ்சா என்ன ஏமா 2 கூட போட்டாத தனித்தனியா போட்டு தனிச்சு போயிட்டே இருக்கேன். டைம் இஸ் தி கோல்ட். காலம் கன்ஃபார்ம் கொஞ்சம் நம்ம கூட இருக்கு. நம்ம வல்லை தீரமான நாடகம் பார்க்க ரொம்ப பிட்ட பண்ணாத. நீ என்ன ஆடினாலும் வந்திருக்க டான்ஸ் ஆடும் அந்த நம்பிக்கை நான் இருக்கேன். நீ எல்லாம் சாட்சி. சாட்சி பெட்டியை நொறுக்கி பாப்பா பட்டாவராட்டி மதுரை சுண்ணாம்பு என்னமோ நீங்க என்னைக்கோ ஒரு நாள் பாத்துருப்பியா இருக்கு. என்னப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னைக்கோ ஒரு நாள் நீ நேரமா பாத்துக்கிட்டு இருக்க. நான் இப்ப பாக்குறது வாய்ப்பு இல்லையா? அதாவது நீ என்னைக்குமே பார்க்க முடியாது. ஆண்டு அந்த யோகத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். நான் ஒரு நாள் சொல்லிச்சா ஏதாச்சும் பார்த்துட்டு போய் அந்த பாக்கியத்தை ஆத்தாயிரம் கொடுத்துருக்கேன். உனக்கு ரொம்ப நன்றி. நீ ரொம்ப அனுப்பிட்டு போகலையே மாப்பிள்ள. எத்தனை பிடிச்சதை தாண்டி இருப்ப. மாப்பிள்ள உனக்கு தானே இது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கண்ணே இருமா அவன் காலத்தூர் நீ கால தூக்க போறியா? இரு தூக்க போறியா? தூக்காது. தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டில் பிறந்த பெண் காலத்துக்குலாம் இல்ல அந்த ஒரு சந்தேகம் கிடைச்ச பெரிய சொன்னீங்கன்னா காலத்துக்குனா என்ன ஆகுதுன்னு கேக்குது. இல்ல உலகம் அழிஞ்சிடும். இது நாடகம் போல செக்ஸ் படம் போடாது. ஒரு வாத்தியார் ஸ்தானத்துல இருக்கிற ஒரு நல்ல கலைஞர் அவர் சொல்றதுல அர்த்தம் இருக்கு. ஆனா போட்டின்னு வந்துட்டா உயிரை கூட துச்சமா நினைச்சு அந்த விஷயம் செய்யணும். நீ ஒரு காலம் துக்க வேணாம், 2 காலம் இருக்கு. என்ன கண்டு கொடூரமா இருக்கேன்னு பாத்துட்டு போங்கடா. மனசுக்கு அவ்வளவு ஆசை இருந்தாலும் பையில விரும்புறாங்க. எனக்கு நீதான் இது வரைக்கும் பேசுறது கூட எனக்கு எதுவும் தெரிஞ்சிச்சா தெரியாது. வாத்தியாரே நீ என்ன பிளாஸ் எடுத்தான்னு தெரியாது. 7 அப்படி நமக்குன்னு அப்படி கேட்ட முடியல. என்கிட்ட ஒளி வருது பாத்தீங்க, ஒளி வந்துருக்கீங்க. நீயும் நோக்கமா இருக்க பொம்பளை பார்த்தா காப்ப கட்டிக்கிட்டு சிரிச்சுக்க உனக்கு துண்டை முடி சிப்பு வந்துடும் உனக்கு. என்ன பரவாயில்ல, ஏன்னா உண்மையை நான் காதல் பண்றேன். எப்படி காதல் பண்ண தெரியுமா? அந்த மீனம்மா மாதிரி. யாரு எடுத்துக்கிறதோ என்னைக்கு நீ கையெழுத்தக்கூடிய அதோட அந்த பாட்டை விட்டு தெம்பா பாடுறா. இல்ல நான் வேற மாதிரி பாடுறேன். மறுபடியுமா மாமரத்து குயிலே அடி முன்னே கண்ணே கண்ணே
பாதை எல்லாம் என் பாதை